أما بعد فقال الله تعالى وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا. பாசத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் சில குணங்களை இஸ்லாம் மிக கடுமையாகவே எச்சரிக்கை செய்கிறது. அதிலும் குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் அதுபோன்ற குணங்கள் ஒரு பொழுதும் வந்துவிடக்கூடாது என்பதில் இஸ்லாம் தனது பிரச்சாரத்தினுடைய பெரும் பகுதியை தீமையான தவறான குணங்களுக்கு எதிராகவே இஸ்லாம் அமைத்திருந்தது. பல்வேறு கெட்ட குணங்கள், அதில் மிக மிக முக்கியமாக இஸ்லாம் அதிகம் பிரச்சாரம் செய்யக்கூடிய கெட்ட குணங்களில் ஒரு குணம்தான் இரட்டை வேடம் தரித்தல், முனாஃபிக் என்பதாக சொல்லப்படும். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா முனாஃபிகூன் என்ற ஒரு பெரிய அத்தியாயத்தையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். சூரா பக்கராவில் அல்லாஹ் முனாஃபிக்கின்களை பற்றியே அதிகம் பேசுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த ஆக பெரிய ஒரு சோதனை என்று ஒன்று இருக்குமேயானால் இந்த முனாஃபிக்கீன்களால், இந்த நயவஞ்சக கூட்டத்தால் தான் அல்லாஹுவின் தூதர் அதிகம் இழப்புகளையும் கண்ணீர்களையும் அல்லாஹுவின் தூதர் சிந்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். புகாரிலே ஒரு அறிவிப்பு பதிவு செய்யப்படும். அபு முலைகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தாபியா, இவர் பல நபித்தோழர்களிடத்தில் பாடம் கற்றிருக்கிறார். இமாம் புகாரி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இவர் பல நபித்தோழர்கள், ஒரு நபித்தோழர்கள் அல்ல, கிட்டத்தட்ட பல நபித்தோழர்களிடத்திலே இவர் பாடம் கற்றிருக்கிறார். இந்த அபு முலைகா சொல்கிறார், அத்ரக்து அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய பல தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன். நபியினுடைய பல தோழர்களிடத்திலே நான் மண்டியிட்டு பாடம் கற்றிருக்கிறேன். அவர்கள் அனைவரும் நான் யாரையெல்லாம் போய் சந்தித்தேனோ, நான் யாரையெல்லாம் போய் கல்வி கற்றுக்கொண்டேனோ, யாரிடத்திலெல்லாம் போய் மண்டியிட்டு நான் நபிமொழியை எடுத்துக்கொண்டேனோ, அத்தனை நபித்தோழர்களும் ஒரு விஷயத்தில் பயந்து கொண்டே இருந்தார்கள். நான் முனாஃபிக்காக இருப்பேனோ, நான் நயவஞ்சகமுடையவனாக இருப்பேனோ, நயவஞ்சக குணத்தினுடைய ஏதேனும் ஒரு குணம் என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டதோ என்பதாக மரணிக்கக்கூடிய வரை அத்தனை நபித்தோழர்களும் தங்களினுடைய நிஃபாக்கினுடைய குணத்தை பற்றி பயந்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக அபு முலைகா என்ற ஒரு பெரிய தாபி பதிவு செய்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய காலத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபத் இப்னு யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நபித்தோழர், அதிகம் அல்லாஹுவின் தூதர் தனது ரகசியங்களை எல்லாம் இவரிடத்தில் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதிகமான ரகசியங்களை அல்லாஹுவின் தூதர் இவரிடத்தில் தான் அல்லாஹுவின் தூதர் சொல்லிக் கொடுப்பார்கள். அதிலே ஒரு ரகசியம்தான் யாரெல்லாம் முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹுவின் தூதர் இந்த ஹுதைஃபத் இப்னு யமானிடத்திலே அல்லாஹுவின் தூதர் சொல்லி காட்டியிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் முனாஃபிக்காக இருக்கக்கூடும். காரணம், முனாஃபிக் என்று அல்லாஹுவின் தூதர் வெளிப்படுத்தவில்லை. நபியோடையே நிற்பார்கள், நபியோடையே தொழுவார்கள். அல்லாஹுவின் தூதர் இந்த நபித்தோழரிடத்தில் மட்டும் இவர்கள் எல்லாம் முனாஃபிக்காக இருக்கக்கூடும் என்பதாக ஒரு பெரிய பட்டியலையே அல்லாஹுவின் தூதர் கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு நேரம் ஹத்தாபினுடைய புதல்வர் உலகத்தில் வாழும் பொழுதே, யார் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உலகத்தில் வாழும் பொழுதே சுவனத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர். அபூபக்ருன் ஃபில் ஜன்னா, உமருன் ஃபில் ஜன்னா என்று ஒரே மூச்சில் அல்லாஹுவின் தூதர் உமர் சுவனத்திற்குரியவர், உமர் சுவனத்திற்குரியவர் என்பதாக அதிகப்படியாக ஸஹீஹுல் புகாரியில் ஒரு அறிவிப்பு பதிவு செய்யப்படும். அல்லாஹுவின் தூதர் மேராஜிற்கு சென்றிருக்கக்கூடிய நேரம் ஒரு அழகான கோட்டையை காணுகிறார். அல்லாஹுவின் தூதருக்கு ஒரு ஆசை, இது யாருக்கான கோட்டையாக இருக்கும்? இப்ப நபி கேட்டார் ஜிப்ரீலிடத்தில், இது யாருக்கான கோட்டை?
சொன்னார்கள், ஷாபுல் குரைஷின், உங்கள் சமூகத்தினுடைய வாலிபன், ஒரு வாலிபனுக்கு உரித்தான கோட்டை. நபிக்கு ஒரு ஆசை, அந்த கோட்டை நமக்காக இருக்கக்கூடாதோ என்ற ஆசையில், யார் அந்த வாலிபன்? சொன்னார்கள், ஹத்தாபினுடைய புதல்வர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை, இந்த கோட்டையை போய் சுத்தி பார்த்து விட்டு வரலாமே. இந்த கோட்டைக்குள்ளாக நுழைந்து அல்லாஹ் அந்த உமருக்கு தயார்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கோட்டையினுடைய அந்த அழகுகளை, தோரணைகளை பார்த்து விட்டு வரலாம் என்ற ஒரு ஆசை. ஆனால் அந்த கோட்டைக்கு வெளியிலே ஒரு பெண், நாளைக்கு உமருக்கு சொந்தமாக கூடிய ஒரு பெண் வெளியிலே ஒது செய்து கொண்டிருக்கிறாள். நபிக்கு ஒரு தயக்கம், உமரினுடைய ரோஷம், உமரினுடைய அந்த கோபம், அவரினுடைய அனுமதியே வாங்காமல் நாம் நுழைந்து விட்டு நாளைக்கு இந்த வரலாற்றை நாம் உமருக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது, ஒரு கால் எப்படி எனது கோட்டைகளுக்குள்ளாக நீங்கள் செல்லலாம் என்று அவர் ரோஷப்பட்டு விட்டால், அந்த ஆசையை அப்படி புதைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் கோட்டைக்குள்ளே நுழையாமலேயே வந்து விடுகிறார். இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார்கள். மறுநாள் நபி அவர்கள் உமரிடத்திலே இந்த வரலாற்றை சொல்லி காட்டும் பொழுது உமர் தாரை தாரையாக அழுதார்கள். அகாரக அலைக யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன். அந்த கோட்டையை சொந்தமாக்குவதற்கு அல்லாஹ் எனக்கு ஆற்றலை தந்தான் என்றால் உங்கள் மூலியமாக அல்லவா அல்லாஹ் தந்தான். அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் வாழும் பொழுதே சுவனத்தில் மாளிகையை கட்டியவர் அந்த ஹத்தாபினுடைய புதல்வர் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஹுதைஃபாவினுடைய வீட்டை தட்டுகிறார். ஹுதைஃபா ஆச்சரியம், ஹலீஃபா அமீருல் முஃமினீன் இருட்டிலே தனது வீட்டுக்கு வெளியிலே நிற்கிறார். ஹுதைஃபா ஆச்சரியத்தோடு கேட்டார், இந்த இரவு நேரத்தில், இந்த இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம், எதற்காக எனது வீட்டை நீங்கள் தட்டினீர்கள்? உமர் அவர்களினுடைய கண்களில் இருந்து கண்ணீரோடி கேட்ட வார்த்தை, ஹுதைஃபா, எனக்கு தெரியும் முனாஃபிகீன்களினுடைய பட்டியலை அல்லாஹ் உன்னிடத்தில் தான், அல்லாஹ்வின் தூதர் உன்னிடத்தில் தந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். இந்த உமரினுடைய பெயர் அந்த பட்டியலில் எங்கேனும் இருக்கிறதா என்று நீ பார்த்து சொல் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்களே. ஆனால் அன்பு சகோதரர்களே, அந்த முனாஃபிகீன்களினுடைய ஆக பெரிய ஒரு கெட்ட குணம்தான், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறுவார்கள். வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறுவார்கள். அல்லாஹுவை முன்னிறுத்தி வாக்கு கொடுப்பது, சந்தர்ப்பங்களும் சூழல்களையும் அவர்களுக்கு அமையாத பொழுது அல்லது வேண்டும் என்ற வாக்கை கொடுப்பது, தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தங்களை உயர்வுபடுத்துவதற்காக சமூகத்திற்கு முன்னால் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது. ஆனால் தாராளமாக என்ன செய்வார்கள்? வாக்குகளை சாதாரணமாக மீறி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள், வஅஃபு பில் அஹ்த், வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, உங்கள் நாவுகளால் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குகளுக்கும் நாளைக்கு மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்தில் எப்படி நபித்தோழர்களை அல்லாஹுவின் தூதர் உருவாக்கினார்கள் என்பதற்கு ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இமாம் முஸ்லிம் அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஹுதைஃபத் இப்னு யமான் என்ற ஒரு நபித்தோழர், இவரும் இவரினுடைய தகப்பன், இந்த இருவரும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு மதீனாவிலே பார்க்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரை காணவில்லை, பெரிய நபித்தோழர்கள் யாரையும் காணவில்லை. அப்ப இந்த ஹுதைஃபா கேட்கிறார், அல்லாஹுவின் தூதர் எங்கே? பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் எங்கே? சொன்னார்கள், பத்ரினுடைய யுத்தத்திற்காக அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. உடனே இந்த ஹுதைஃபாவிற்கும் அவரினுடைய தகப்பன் ஹுசைல், இந்த இருவருக்கும் ஆசை, நாமும் அல்லாஹுவின் தூதரோடு அந்த யுத்தத்திலே போய் கலந்து கொள்ள வேண்டும். முதல் ஒரு யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஆக பெரிய இணை வைப்புக்கும் தௌஹீதிற்குமான ஒரு பெரிய போராட்ட களம். யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்தினுடைய நாள்,
சத்தியவாதிகளை பிரித்து காட்டக்கூடிய நாள். அதனால் எப்படியாவது நாம் இருவரும், வாப்பாவும் மகனும் ஆலோசனை செய்கிறார்கள். நாம் இருவரும் அல்லாஹுவின் தூதர் மதீனாவில் இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் நடந்தாவது நாம் அல்லாஹுவின் தூதரை போய் சந்தித்து விடுவோம், நபியோடு இணைந்து கொள்வோம் என்பதாக இருவரும் ஷூரா செய்த ஆலோசனை முடிவாக இருவரும் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். நடந்து செல்லக்கூடிய நேரம் பத்ருக்கு நெருக்கமாகிவிட்டார்கள். இவர்கள் மக்காவாசிகள். இவர்களை பார்த்தவுடன் ஏற்கனவே மக்காவில் இருந்து படையெடுத்து வந்திருக்கக்கூடிய மக்கா குறைஷிகள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். குறைஷிகள் இந்த இருவரையும் பிடித்துக் கொள்கிறார்கள். 2 நபர்களையும் குறைஷிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பிடித்துக் கொள்கிறார்கள். பிடித்துக் கொண்டு கேட்டார்கள், மாதா துரீதுன், நீங்க எங்க போறீங்க? ஏன்னா அங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உறவுக்காரர்கள். மக்காவில் இருந்து படையெடுத்து வந்தவர்கள் யாரும் அந்நியர்கள் கிடையாது, உறவுக்காரர்கள், நண்பர்கள், குடும்பத்தார்கள். அப்ப இந்த இருவரும் ஹுதைஃபாவும் ஹுசைனும் சொல்கிறார்கள், நாங்க நேரடியா நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட தான் போறோம்னு சொன்னா நிச்சயமா பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க. நாங்க நபியோடு சேர்ந்து உங்களுக்கு எதிராக நாளைக்கு போர் செய்ய போகிறோம் என்று சொன்னால் மக்காவாசிகள் என்ன செய்வார்கள்? பிடித்து வைத்துக் கொள்வார்கள் அல்லது வருத்தப்படுவார்கள். என்னதான் இருந்தாலும் உறவுக்காரர்கள் அல்லவா, பழகிய முகங்கள் அல்லவா. உடனே அந்த 2 பேரும் சொல்கிறார்கள், நாங்கள் மா நுரீது இல்லல் மதீனா, மதீனாவிற்கு செல்கிறோம், மதீனாவிற்கு செல்லக்கூடிய வழியில் நீங்கள் எங்களை பிடித்துக் கொள்கிறீர்கள் என்று லாவண்யமாக பேச்சை மாற்றுகிறார்கள். மக்காவாசிகள் சொன்னார்கள், இன்னக்கும் துரீதுன முஹம்மதன், இல்ல நீங்க முகமது நபிட்ட தான் போறீங்க. நீங்க யார்கிட்ட தான் போறீங்க? முகம்மது நபி இடத்தில் தான் நீங்கள் செல்கிறீர்கள். அவங்க சொல்கிறார்கள், இல்லை, மா நுரீது இல்லல் மதீனா, நீங்க தப்பா விளங்கி இருக்கிறீர்கள், நாங்கள் மதீனாவிற்கு செல்கிறோம். அவர்கள் திருப்பி கேட்டார்கள், இன்னக்கும் துரீதுன முஹம்மதன், நீங்கள் முகம்மது நபியிடத்தில் சென்று நாளைக்கு எங்களுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்யத்தானே போகிறீர்கள். பெரிய தர்ம சங்கடமாயிற்று. அவங்க அழுத்தமாக சொன்னார்கள், பேச்ச மாத்துறாங்க, மா நுரீது இல்லல் மதீனா, மதீனாவை தவிர நாங்க வேற எங்கேயும் போல, மதீனாவுக்காண்டி போத வழியில நீங்க எங்களை எல்லாம் பிடிச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அந்த மக்கா குறைஷிகள் கேட்ட ஒரு வார்த்தை, ஃபஅஹது மின்னா அஹ்தல்லாஹ், அப்படியானால் அல்லாஹ் மீது சத்தியம் எடுங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் மீது சத்தியம் செய்யுங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் மதீனாவிற்குத்தான் போகிறோம் என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் பார்க்கலாம். உடனே அந்த 2 பேருக்கும் பெரிய தர்ம சங்கடம். சத்தியம் செய்யாட்டா இவர்கள் விடவும் மாட்டார்கள், சத்தியம் செய்துத்தான் ஆக வேண்டும். அதனால் அந்த 2 பேரும் என்ன சத்தியம் செய்யறாங்கன்னா, நான் வளவுல அல்லாஹ் மேல சத்தியமா நானும் என் தந்தையும் மதீனாவிற்குத்தான் செல்கிறோம் என்று அந்த மக்கா காஃபிர்களிடத்திலே சத்தியம் செய்கிறார்கள். கவனமாகவே கேட்கணும். இறை மறுப்பாளர்கள், நாளைய தினம் நபிக்கு எதிராக வாளை சுரட்டக்கூடியவர்கள், தௌஹீதிற்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கூட்டம், நாளைக்கு நம்மை வேறறுப்பதற்காக, கருவறுப்பதற்காக வந்து நிற்கிறார்கள் பத்ரினுடைய மைதானத்தில். அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் மதீனாவிற்குத்தான் செல்கிறீர்கள் என்று சத்தியம் செய்யுங்கள். மின்னா அஹ்தல்லாஹி வ மீசாகிஹ், 2 பேரும் அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்க மதீனாவுக்கு தான் போறோம் என்று அல்லாஹ்வை முன்னிறுத்தி வாக்கு கொடுத்தவுடன் உடனடியாக அந்த மக்காவாசிகள் சொன்னாங்க, அப்படியே போங்க, பிரச்சனை போங்க, உங்களை விட்டுட்டோம். இந்த 2 பேரும் மக்காவாசிகளுக்கே தெரியாம பின் வழியாக சுற்றி அப்படி அல்லாஹ்வின் தூதரினுடைய கூடாரத்தை வந்து அடைந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், இந்த ஹுதைஃபா இருக்கிறாரே ஆகப்பெரிய வீரர், இவரினுடைய தகப்பன் ஹுசைல் இருக்கிறாரே யுத்தத்திற்காகவே உருவாக்கப்பட்டவர், பல ராணுவ தளபதி, அவர் யுத்தத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்தவர். அல்லாஹ்வின் தூதர் ஏற்கனவே 313 நபர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கைகள். இப்ப இந்த 2 நபர்களும் வீர திருமகன்கள் வந்தவுடன் நபிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 100 நபர்களுக்கு சமமானவர்கள் இருவரும். அல்லாஹ்வின் தூதர் வரவேற்கிறார் ஹுதைஃபாவையும்
அவரினுடைய தகப்பன் ஹுசைலையும் வரவேற்று அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய கூடாரத்தில் அமர வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? அப்ப ஹுதைஃபா சொன்னார், நாங்க மதீனா, மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தோம். மதீனால நீங்கெல்லாம் இல்ல. உடனடியா நாங்க நபித்தோழர்கிட்ட விசாரிச்சோம். ஷஹீத பத்ரன், பத்ருக்கு போயிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. கால்நடையாக நடந்தே நாங்கள் உங்கள் இடத்திலே வரலாம் என்பதாக வரும் பொழுது அகத குரைஷன், குறைஷிகள் எங்களை பிடித்துக் கொண்டார்கள். இதோ அந்த இடத்துல தான் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டார்கள், மா நுரீது மாதா துரீதுனை முஹம்மது, நீங்க முகம்மது இடத்தில் தானே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், மா நுரீது இல்லல் மதீனா, அவர்கிட்டலாம் போல, மதீனாவுக்கு தான் போறோம்னு சொல்லி நாங்க பேச்சை மாற்றிக்கிட்டே இருந்தோம், சமாளித்துக் கொண்டே இருந்தோம். அவர்கள் சமாதானம் அடையவில்லை. அவர்கள் உறுதியாக சொன்னார்கள், நீங்கள் முகம்மது இடத்தில் தான் செல்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது நாங்களும் சொன்னோம், இல்லை நாங்கள் மதீனாவிற்குத்தான் செல்கிறோம் என்று பேச்சை மாற்றினேன். வேற வழியே இல்லை. அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியத்தை கேட்டார்கள். மின்னாஹுதல்லாஹு வ மீசாக்கி, அப்படியானால் அல்லாஹ் மீது நீங்கள் சத்தியமிடுங்கள் பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது நாவளவிலே அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் மதீனாவிற்குத்தான் செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எங்களை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கவனக்குறைவாக இருந்த நேரம் பின்வழியாக சுற்றி நாங்கள் உங்களிடத்தில் வந்து விட்டோம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் இன்ஸரஃபா, நீங்கள் இருவரும் மதீனாவிற்கே செல்லுங்கள். நீங்கள் இருவரும் மதீனாவிற்கே செல்லுங்கள். வனஸ்தாயினுல்லாஹ அலைஹிம், மதீனாவில் அமர்ந்து கொண்டு நாங்கள் வெற்றி அடைவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். நாளைய நம்முடைய கழுத்தை வெட்டக்கூடிய எதிரியாக இருந்தாலும் வஅஃபு பில் அஹ்தி, அல்லாஹுவை முன்னிறுத்தி நாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயம் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அந்த வாக்கை நம்மிடத்தில் விசாரிப்பார். அவர்கள் எதிரியாக இருக்கட்டும், நம்மை வெட்டுவதற்காக ஒரு வந்து நிற்கட்டும், நம்மை கருவறுப்பதற்காக ஒரு வந்து நிற்கட்டும், ஆனாலும் அவர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். காரணம், நாம் அல்லாஹுவால் கண்காணிக்கப்படக்கூடியவர்கள். இன்ஸரஃபா இலல் மதீனா, ரெண்டு நபர்களும் மதீனாவிற்கு செல்லுங்கள். உங்களது வருகை எங்களுக்கு மிக முக்கியம். உங்களது ஆற்றல் எங்களுக்கு தேவை. உங்களது அனுபவம், யுத்தத்தினுடைய தலைமை எங்களுக்கு தேவை. அதை விட அவசியம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் தோற்றே போனாலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி மட்டும் மீறக்கூடாது. அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை மறுப்பாளர்களிடத்திலும் கூட வாக்குறுதியை பாதுகாக்க வேண்டுமையானால் நாம் எல்லாம் சக முஸ்லிம்கள், தோளுக்கு தோளாக இஹ்வானுனா இஹ்வானுக்கும், நாம் எல்லாம் சகோதரர்கள். நமக்கு மத்தியில் எந்த அளவிற்கு வாக்குறுதிகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், சக சகோதரனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள். என் அன்பு சகோதரர்களே, ஒரு விதியை உங்களினுடைய உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் ஒரு வாக்கை கொடுத்து அந்த வாக்கை நீங்கள் பாதுகாக்க நினைத்தால் நிச்சயம் அல்லாஹ் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை தேர்வு செய்வான். எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு தானே, ஸஹீஹுல் புகாரியில் முந்தைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் வியாபாரத்திற்காக கடலை தாண்டி பயணிக்கிறார். அவர் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலத்தில் தன்னுடைய பொருட்களை எல்லாம் வைக்கிறார். காலத சூழல், சீதோசன நிலை, அவர் வியாபாரத்தில் பெரிய அளவிற்கு நட்டமாகி விடுகிறார். பெரிய அளவிற்கு நட்டம். அவரினுடைய ஒட்டுமொத்த சொத்துகளும் அழிந்து விடுகிறது. இனி ஒரு நாட்டிலே, வியாபாரத்திற்கு வந்த நாட்டில் சொத்துக்கள் அனைத்தையும், இமாம் புகாரி பதிவு செய்யக்கூடிய வரலாறு, அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார், நாம் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். நம்ம எத்தனை சகோதரர்கள் கடன் வாங்குகிறோம் சக நண்பனிடத்தில். நாம் கண்ணீரோடி வறுமையினுடைய கோர பிடியில் தொண்டை அடைத்து நிற்கும் பொழுது அந்த சகோதரன் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவனினுடைய ஆசாபாசங்களை துறந்து அந்த காசை நமக்கு கடனாக தருகிறான். திருப்பி நாம் மீட்டுக் கொடுக்கும் பொழுது அந்த சகோதரனை நாங்கள் கண்கலங்க வைக்கிறோம், தாராளமாக அலைய விடுகிறோம், தாராளமாக அவனை காயப்படுத்துகிறோம். என்ன தைரியம்? நாம் கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது, எவனால் நம்மை என்ன செய்ய முடியும்? அவன் கேட்கட்டும், கொஞ்சம் நாம் அவனை அலைய விடலாம்.
அல்லாஹுவின் தூதர் ஒரு அழகான வார்த்தை சொல்வார், கடன் வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தை நீங்கள் வாங்கினால் நிச்சயம் அல்லாஹ் அந்த கடனை அடைப்பான். இந்த வார்த்தை வரும், அல்லாஹ் அந்த கடனை அடைப்பான். யார் கடன் வாங்கும் பொழுது சமாளிக்கலாம், திறமை இருக்கிறது, தப்பித்து விடலாம், கொஞ்சம் ஏமாற்றி பார்க்கலாம் என்ற இரட்டை மனதோடி கடன் வாங்குவாரோ நிச்சயம் அவர் அந்த கடனை அடைக்க முடியாத சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹுவின் தூதர் கூறிய வரலாறு என்ன? ஒரு காலம், முந்திய காலம், அல்லாஹுவின் தூதரால் உருவாக்கப்படாத ஜாகிலியத்தினுடைய காலம். அங்கே ஒரு மனிதன் இருந்தான், வியாபாரத்திற்காக இனி ஒரு நாட்டுக்கு செல்கிறான். தன்னுடைய ஒட்டுமொத்த பொருட்களும் நட்டமாகிறது, நஷ்டமாகிறது. அவனுடைய கையில் எந்த சல்லி காசுகளும் இல்லை. இப்பொழுது கண்ணீரோடு இனி ஒரு நாட்டிலே அமர்ந்திருக்கிறான். தன்னுடைய சொந்த நாட்டுக்கு செல்வதற்கு கூட அவனிடத்திலே காசு பணங்கள் இல்லை. இந்த நேரத்தில் ஊரிலே விசாரிக்கிறான், தான் தங்கி இருக்கக்கூடிய நாட்டில், இந்த நாட்டில் பெரிய பணக்காரன் யார் என்பதாக ஒரு நபரினுடைய வீட்டை சுட்டி காட்டினார்கள். அதுதான் அந்த வீடு. அந்த வீட்டை போய் தட்டுகிறான். நான் இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து வியாபாரத்திற்காக வந்தேன், என்னுடைய எல்லா சொத்துகளும் அழிந்து விட்டது, நான் வியாபாரத்தினுடைய பெரிய நம்பிக்கையில் உங்கள் நாட்டுக்கு வந்தேன், நஷ்டமடைந்து விட்டது, எனக்கு இந்த நாட்டில் யாரும் தெரியாது, எந்த பழக்க வழக்கமும் இல்லை, ஆனாலும் எனக்கு இப்பொழுது கொஞ்சம் காசுகள் தேவைப்படுகிறது, தந்தால் என்னுடைய நாட்டுக்கு நான் செல்வேன். நான் எனது நாட்டிற்கு சென்றதற்கு பிறகு அந்த தொகையை சம்பாதித்து ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்கிறான், இந்த நாளில் உங்களிடத்திலே கொண்டு வந்து நான் மீட்டுக் கொடுப்பேன். அலக்க ஷாகிதுன், உனக்கு ஏதாவது சாட்சியாளர்கள் இருக்கிறார்களா? யாரை நம்பி நான் தருவது? என்னிடத்தில் காசு இருக்கிறது, உனக்கு யாரை நம்பி தருவது? இந்த மனிதன் சொன்னான், அல்லாஹுவை விட எனக்கு பெரிய சாட்சியாளன் யாரும் இல்லை, யாரும் இந்த ஊரில் எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் அல்லாஹ் எனக்கு பழக்கமானவன். அந்த அல்லாஹுவை முன்னிறுத்தி உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், உனக்கு ஏதேனும் கஃபீல் பொறுப்பாளர் இருக்கிறாரா? ஒரு கால் நீ வராவிட்டால் அந்த பொறுப்பாளரிடத்திலே உன்னை பற்றி நான் விசாரிக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஏதேனும் உனக்கு தெரிந்த பொறுப்பாளியை நீ கொண்டு வா. அப்பொழுது அவன் சொன்னான், அல்லாஹுவை தவிர சிறந்த பொறுப்பாளி எனக்கு யாரும் இல்லை, எனக்கு இந்த நாட்டில் யாரும் பொறுப்பும் தரமாட்டார்கள், என்னை நம்பவும் மாட்டார்கள். காரணம், நான் இந்த நாட்டை சார்ந்தவன் இல்லை. அல்லாஹுவை பொறுப்பாளியாக நியமித்து, அல்லாஹுவை சாட்சியாளனாக நியமித்து எனக்கு நீங்கள் கடன் தந்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அந்த மனிதர் அல்லாஹுவை சாட்சியாக்கி, அல்லாஹுவை பொறுப்பாளியாக்கி கேட்ட ஒரே காரணத்திற்காக அந்த பணக்காரன் காசை கொடுக்கிறார். இவன் கப்பல் ஏறி பயணிக்கிறார் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு, வியாபாரம் செய்கிறார். மஷா அல்லாஹ், பெரிய பணக்காரராக மாறிவிட்டார். யோசிக்கிறார், கடனை அடைக்க வேண்டிய தவணை நெருங்கிவிட்டது. காசு பணத்தை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு வருகிறார். அவர் வந்த நேரம் சீதோசன நிலை சரியாக இல்லை, புயல் வீசுகிறது, பாய்மர கப்பல்கள் எல்லாம் கவிழ்ந்து கிடக்குகிறது. எந்த ஒரு பயணமும் கப்பலிலே கடலிலே மேற்கொள்ளப்படவில்லை. எல்லோரும் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். விசாரிக்கிறான், சொன்னார்கள், நிச்சயம் ஒரு குறைந்த நாட்களுக்கு எந்த ஒரு கப்பலும் இங்கு பயணம் செய்யாது, புயல் வீசிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவு சீக்கிரமாக இந்த கடலிலே யாராலும் பயணம் செய்ய முடியாது. ஆனாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தேட்டம், நாம் அன்றைக்கு யாரும் இல்லாமல் தனித்து நின்ற பொழுது அல்லாஹுவை முன்னிறுத்தி நாம் அல்லவா நாம் கேட்டோம், அல்லாஹுவை முன்னிறுத்தி அல்லவா நாம் கஃபீலாக்கினோம். அந்த மனிதன் நம்மை யார் என்று கூட தெரியாமல் அல்லாஹ் என்ற வார்த்தைக்காக நமக்கு உதவி செய்தார் அல்லவா. எப்படி ஆகினும் நிச்சயமாக அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அவர் நமக்கு கடன் தந்தால் ஒரு குறிப்பிட்ட தவணையில் தந்திருக்கிறார், இந்த காசு அவருக்கானது, அவருக்கு நிச்சயம் தேவைப்படும். ஆனால் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது தெரியவில்லை. சீதோசன நிலைகள் சரியாக இல்லை. ஆனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, அல்லாஹுவை நாம் முன்னிறுத்தி இருக்கிறோம். உடனடியாக அங்கே ஒரு மட்டையை, ஒரு மரப்பலகை எடுக்கிறார். அல்லாஹுவின் தூதர் சொன்ன வரலாறு, கதைகள் அல்ல, குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகள் அல்ல சகோதரர்களே. குழந்தைகளுக்கு தூங்குவதற்காக, உணர்வுகளை தூண்டுவதற்காக சொல்லக்கூடிய வரலாறு அல்ல. ஒரு சமூகம் இப்படி எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நபியால் வார்த்தெடுக்கப்பட்ட உன்னதமான வரலாறுகள். ஒரு மரத்தை உடைக்குகிறார், அந்த மரத்துக்குள்ள அந்த காசுகளை வைக்கிறார், அந்த மரத்தை கெட்டுகிறார், வாயை கெட்டி அந்த கடலிலே நிற்கிறார். அல்லாஹுவே, உன்னை நான் முன்னிறுத்தி இந்த கடன் வாங்கினேன், உன்னை சாட்சியாக்கினேன், உன்னை வக்கீலாக்கினேன், கஃபீலாக்கினேன்.
அவன் எனக்காக அந்த கடற்கரை நிற்பார், நீ அவரிடத்தில் சேர்த்து விடு என்பதாக தூக்கி எறிகிறார். தூக்கி எறிந்து விட்டு வீட்டுக்கு வருகிறார். அவருமோ நம்மிடத்தில் கடன் வாங்கியவன், இதோ இந்த நாளிலே கப்பலிலே வந்து இந்த இடத்தில் இறங்குவதாக வாக்கு தந்தான். அவனை எதிர்பார்த்து நிற்கிறார். எந்த ஒரு கப்பலிலும் அவனை காணவில்லை, எந்த படகிலும் அவனை காணவில்லை. ஒரு கட்டத்தில் ஒரு முடிவெடுத்து விட்டார். பல நபரிடத்தில் நாம் ஏமாந்து விட்டோம், அவனும் நம்மை ஏமாற்றி விட்டான் என்று முடிவெடுத்து வீட்டுக்கு செல்லலாம் என்பதாக தயாராகும் பொழுது ஒரு காலை ஒரு கட்டை தட்டுகிறது. அவருக்கு ஒரு ஆசை, வீட்டுக்கு சும்மா செல்வதற்கு பதிலாக எரிப்பதற்கு இந்த விறகு கட்டை ஏனும் நாம் எடுத்து செல்லலாம் என்பதாக காலில் தட்டி அந்த கட்டையை எடுத்து வீட்டுக்கு செல்கிறார். வீட்டிலே மனைவி உடைப்பதற்காக அறுத்து கொடுக்கிறார். உள்ளிருந்து காசுகள் வெளியே கொப்பளிக்கிறது. உள்ளே ஒரு கடிதம் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, அல்லாஹுவை முன்னிறுத்தி உங்களிடத்தில் நான் கடன் வாங்கியிருந்தேன், அல்லாஹுவை கஃபீலாக்கி உங்களிடத்தில் நான் கடன் வாங்கியிருந்தேன். இப்படிப்பட்ட சீதோசன நிலை சரியில்லாததினால் என்னால் அடைக்க முடியவில்லை. ஆதலால் இதோ இந்த கட்டைக்குள்ளாக வைத்து நான் அனுப்பி இருக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக கடிதம் இருக்கிறது. கடிதத்தை படிக்கிறார். ஆனந்த கண்ணீர். கடன் தீர்ந்து விட்டது, கடலிலே அங்கே சமாதானம் அடைந்து விட்டது. ஆனால் அந்த கப்பல்ல அந்த கட்டையை தூக்கி எறிந்தார் அல்லவா கடன் வாங்கியவர், அவருக்கு நிம்மதியே இல்லை. ஏதோ ஒரு ஆர்வத்துல தூக்கி எறிஞ்சிட்டோம், கடன் கொடுத்தவர்கிட்ட போய் சேர்ந்துச்சான்னு தெரியலையே. கடல் எல்லாம் சமாதானம் அடைந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த காசுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கப்பலிலே ஏறுகிறார். கடன் வாங்கியவரினுடைய வீட்டுக்கு வருகிறார். என் அன்பு சகோதரனே, கொஞ்சம் தாமதமாகி விட்டது, நீங்கள் மன்னிக்கணும். நான் ஒரு நாள் கப்பலிலே வருவதற்காக உங்களிடத்தில் சொன்ன அந்த தேதியில் வருவதற்காக நான் முயற்சி செய்தேன். எங்கள் நாட்டில் சீதோசன நிலை சரியில்லாததினால் என்னால் சொன்ன நாட்களுக்குள் வர முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். இதோ உங்களிடத்தில் வாங்கிய கடன் என்பதாக தூக்கி கொடுக்கும் பொழுது அந்த மனிதனினுடைய நியாயத்தன்மையை பாருங்கள். கேட்டான், ஏதேனும் கட்டையிலே ஏதேனும் வைத்து அனுப்பினீர்களா நீங்கள்? ஆம், அன்றைய தினத்தில் என்னால் அனுப்ப முடியவில்லை, உங்களை சந்தித்து உங்கள் கையில் கொடுக்க முடியவில்லை என்ற கவலையில் கொண்டு வந்த காசை அல்லாஹுவை அல்லவா நாம் முன்னிறுத்தினோம், அல்லாஹுவை அல்லவா நாம் சாட்சியாக்கினோம் என்ற அந்த அச்ச உணர்வில் ஏதோ ஒரு ஆர்வம் மிகுதியில் கட்டைக்குள்ளாக வைத்து அனுப்பி வைத்தேன். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், நீ அல்லாஹுவை முன்னிறுத்தினாய், அல்லாஹ் உன்னுடைய கடனை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டான். ஆமென். அன்பு சகோதரர்களே, வாக்குகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். சக மனிதர்களுக்கு மத்தியில் நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை பாதுகாக்க வேண்டும். நாம் ஒரு சிறந்த முஸ்லிம் என்பதனுடைய அடையாளம் வஅஃபு பில் அஹ்த், நம்முடைய வாக்குகளை நாம் நிறைவேற்றுவதுதான். யார் வாக்குறுதிகளை மீறுவார்களோ, கொடுத்த வாக்கை யார் மறப்பார்களோ, அவர்கள் முனாஃபிகீன்களினுடைய பண்புடையவர் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலம் முழுவதும் இறை நம்பிக்கையாளர்களாக, ஹசன் பஸ்ரி சொல்வார்கள், எங்கள் நபி உருவாக்கிய தோழர்களுக்கு இரட்டை முகங்கள் கிடையாது, ஒற்றை முகங்கள் மட்டும்தான் இருந்தது என்பதாக. வாக்கு கொடுக்கும் பொழுதும் வாக்கை நிறைவேற்றும் பொழுதும் ஒற்றை முகமுடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ வைக்கட்டும். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.